வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. என்னோடய சேனலை பாருங்கள். நிறைய ஷார்ட்ஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அங்காள பரமேஸ்வரியை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். அந்த அம்மாவை பற்றி குழந்தை இல்லாத பிரச்சனை இருக்கிறவங்க கூட அந்த அம்மா ஊஞ்சல் அப்போ மலையனூரில் ஊஞ்சல் நடக்குங்க. அந்த ஊஞ்சல் நீங்கள் 3 மாதம் தொடர்ந்து அந்த அம்மாவை போய் பார்த்து அந்த அம்மா வேண்டுனீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு சொல்கிறாங்க இல்லைங்க. நிறைய பேர் அங்கே குழந்தைகளை தூக்கிட்டு வருவாங்க. அவங்க சொல்கிறது என்னென்னா அந்த அம்மாவுடைய கருணையால் பிறந்த குழந்தை அப்படின்வாங்க. அதே மாதிரி திருமண தடைகள் தோஷங்கள் அங்கே போய் மஞ்சள் கயிறு கட்டுவாங்க. அதுக்கப்புறங்க நிறைய பேர் அங்கே போகிறது எதுக்காகனாங்க, மலையனூர் போகிறது பில்லி சூன்யம் ஏவல் அந்த மாதிரி காற்று கருப்பு சேஷ்டைகள் ஏதாவது இருந்தால் அந்த அம்மா கோயில் மண்ணை அமாவாசை நாளில் போய் நம்ம மிதித்தோம்னா அந்த எல்லா தோஷங்களும் போயிடும், எல்லா கெட்ட சக்தியோட ஆதிக்கமும் விலகி ஓடி போயிடும் அப்படின்றது மக்களோட நம்பிக்கை. இன்னமும் நிறைய மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் அதுக்காக தாங்க அங்கே வராங்க. அங்கே கெட்ட சக்திகள் அங்கே வேலை செய்யாது. ஏன்னா அங்கே அம்மா மலையனூர் அங்காள பரமேஸ்வரி சுடுகாட்டில் தான் கோயில் கொண்டு அமர்ந்திருக்கா. அந்த அம்மாவை மீறி எந்த ஒரு கெட்ட சக்தியும் உங்களை எதுவும் செய்ய முடியாது. அதனால தான் அந்த அம்மாவை போய் நிறைய பேர் அமாவாசை நாட்களில் நாடி போகிறாங்கங்க. அடுத்தது நிறைய விஷயங்களில் ரொம்ப ஸ்பெஷலாக சொல்கிறது என்னென்னாங்க, திருமணம் ஆகி டிவோர்ஸே ஆகிட்டு அதுக்கப்புறம் கூட ஒன்று சேரணும்னு ஆசைப்பட்றவங்க அங்கே போயிட்டு மலையனூரில் அந்த அம்மாட்ட வேணுனாங்கன்னா வச்சுங்களேன், கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படும், பிரிஞ்சு போன கணவன் மனைவி கூட ஒன்று சேருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே மலையனூரில் அம்மா எதுக்காக அங்கே சுடுகாட்டில் கோயில் கொண்டு அமர்ந்திருக்கானா, சிவன் பிச்சாண்டி ரூபம் கொண்டு பிரம்மனோட தலை கையில் ஒட்டிக்கிட்டு பிச்சாண்டியாக தெருவாக அலையிறாரு. அவருக்கு சாப விமோசனம் தரணுன்றதுக்காக தான் அம்மா அங்கே சுடுகாட்டில் மலையனூர் மண்ணில் அமர்ந்து எல்லாருக்கும் காட்சி தந்துட்டுருக்கா. அதுக்கப்புறம் தான் பிரம்ம கபாலத்தை நசுக்கி அம்மா சிவபெருமானுக்கு சாப விமோசனம் வழங்கினான். அங்கே அந்த அம்மா தனியாக அந்த மாதிரி இருந்ததுனால ஆண் பெண் கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படணும்னா அந்த கோயிலில் போய் வேணுனாலே சரியாகும். எளியும் பூனிமா இருக்கிறவங்க கூட ஒன்றுமே ஆயிடுவாங்க. ரொம்பவும் மகிழ்ச்சியான தம்பதியாக இருப்பாங்கன்றது சொல்கிறாங்கங்க. அங்கே நிறைய விஷயங்களுக்காக அங்கே அந்த அம்மாவை நாடி போகிறாங்க மக்கள். நீங்கள் இதுவரையில் நான் மலையனூருக்கு அமாவாசை நாளில் போனதே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவங்க இனிமேல் ஒரு முறையாவது அந்த அம்மாவை போய் பார்த்துட்டு வாங்க. பயங்கர கூட்டம் தான் இருக்கும், ஆனாலும் நீங்கள் போனீங்கன்னா அதுக்கான பலன் உங்களுக்கு கை மேலே கிடைக்குங்க. அடுத்த அமாவாசைக்குள்ளேயே நீங்கள் வேண்டுற வேண்டுதல் நடக்கும். எல்லா விஷயமும் ரொம்பவும் அதிசயமாக நடக்கும் அங்கே மலையனூரில். மலையனூர் அங்காள பரமேஸ்வரினாலே உலக புகழ் பெற்றவங்க அந்த அம்மா சுடுகாட்டு காளிங்க. ரொம்பவும் உக்ரமான தேவி இருந்தால் கூட மக்களுக்கு அங்கே அந்த அம்மா அமாவாசை நாளில் எப்படி காட்சி தராங்கன்னா, நல்ல அலங்காரத்தோடு அந்த அம்மா ஒரு மாதமும் ஒரு அலங்காரத்தில் அந்த அம்மா அழகாக காட்சி தருவாங்கங்க. இதுவரையில் நான் மலையனூரே போனதில்லைங்க அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு முறையாவது வாழ்நாளில் போய் பார்த்துட்டு வாங்க அந்த அம்மாவை. உங்கள் கெட்ட விஷயங்கள் எல்லாம் விலகி ஓடி எல்லாமே சிறப்பாக நடக்கும். இப்போ தொழில் முன்னேற்றம் இல்லையா, இல்லை தொழில் ஏதாவது தடங்கள் இருக்கா, இல்லை வீடு கட்டிகிட்டு இருக்கீங்க அதில் ஏதாவது பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் மலையனூர் அம்மாட்ட போயிட்டு அந்த அம்மாட்ட ஒரு எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு சுற்றி போட்டிங்கன்னா அந்த தொழில் தடைகள் எல்லாம் விலகி போகும். அதேமாதிரி வீடு கட்டுறதுல ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, அந்த பிரச்சனைகள்லாம் விலகி ஓடியும் நீங்கள் நல்லபடியாக வீடு கட்டி பால் காய்ச்சுவீங்க. அந்த மாதிரி எல்லா தடைகளையும் விலக்கி அந்த அம்மா அற்புதமான ஒரு அதிசயத்தை புரிகிறா மலையனூரில். இதுவரையில் நான் மலையனூரே போனதே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவங்க இனிமேல் போங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்குங்க. அதோடு அடுத்த விஷயம் அந்த அம்மாவுக்கு சொல்கிறது என்னென்னாங்க, எதிரிகள் தொல்லை இருக்காது. எதிரிகள் உங்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்க, பலம் வாய்ந்தவங்களாக இருக்கிறாங்க, உங்களால் சமாளிக்கவே முடியலன்னா, ஆனால் உங்கள் பக்கம்தான் நியாயம் இருக்குன்னா நீங்கள் மலையனூர் அந்த அம்மாட்ட போய் முறையிட்டிங்கன்னா அவள் பார்த்துப்பா அங்காள பரமேஸ்வரி. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வாலாட்டவே மாட்டாங்க, உங்கள் பிரச்சனைக்கே வரமாட்டாங்க. அந்த மாதிரி பண்ணி விட்ருவோம் அந்த அம்மா. அதுவும் அவங்க மீறி திரும்பியும் உங்களுக்கு தொல்லை கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு பல பிரச்சனைகள் வரும். ரத்தக்காவு ரணகாவு தான்ன்ற மாதிரி ஆயிரும் அந்த அம்மாட்ட. இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு அந்த அம்மாவை நாடி வராங்கங்க. நீங்களும் மலையனூர் போங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.